முரளி கிருஷ்ணாவை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அபி வீட்ல இருந்து பொட்டிக் கிளம்பும் போது கரெக்டா முரளி வந்து அபியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. முரளி வந்து மனசுக்குள்ளேயே இந்த அபி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தான் ஒரு வேளை போவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா அபி வந்து பொட்டிக் போகாம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. இதை பார்த்த முரளிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இவ என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அந்த ஆள் வச்சிருக்க அந்த பையனுக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரா அபி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா, அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அபி போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஏட்டுக்கிட்ட, சார் நான் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் இருந்துகிட்டு, அவங்க வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அபி மிரட்டுற பையன் வந்து அந்த போலீஸ்க்கே போன் பண்ணிட்டு, இங்க பாரு சேட்டு, இப்ப என்ன அந்த அபின்ற ஒரு பொண்ணு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாளா, வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் கேட்டாளா, இங்க பாரு அவ ஏமாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா, அவளை எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கோ. சரி சரி, அந்த பொண்ணை எப்படியாவது நான் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறேன் அப்படின்றாங்க. உடனே அந்த ஏட்டு வந்து அபியை கூப்பிட்டுட்டு, இங்க பாருமா இன்ஸ்பெக்டர் வரதுக்குலாம் நாளைக்கு தான் வருவாங்க, நீ இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் கம்ப்ளைண்ட் வேணா எழுதி கொடுத்துட்டு போகவா அப்படின்னு சொல்லும் போது முரளிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதனால அபி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.